எங்களுக்கு வந்து ஈஸ்டர் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்களேன் உங்களோட வைஃப் அண்ட் குழந்தைங்க பேரெல்லாம் சொல்லி. இவங்க ஜமுனா ராணி. ஜமுனா ராணி சுப்ரா இல்லையா? சரி, ஜமுனா ராணி. இவங்க வந்து என்னோட ஒய்ஃப். இங்க வந்து சைக் நர்ஸா இருக்காங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? சைக்கிள்லங்க, சைக் நர்ஸ். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சில சமயம் வீட்டுல சைக்கா இருப்பாங்க, அது வேற விஷயம். அடுத்து இவங்க என்னோட பெரிய பொண்ணு. அவங்க பேரு ஜோனா தமிழ் நேயா. வாவ் சூப்பர். அவங்க வந்து இங்க வந்து நம்ம படிக்கிறீங்க சொல்லுங்க. 5th இயர் படிக்கிறாங்க. அதாவது நம்ம ஊர்ல +1 மாதிரி. அப்புறம் அவங்க ஒரு பரதநாட்டிய டான்ஸரு. கிட்டத்தட்ட 8 வருஷமா டான்ஸ் கத்துக்கிறாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து அயர்லாந்துல ஐரிஷ் டான்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இவங்களோட ட்ரெடிஷன் டான்ஸ் நம்ம ஊர்ல பரதநாட்டியம் மாதிரி. அந்த ஐரிஷ் டான்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸா வந்ததுல இருந்து கத்துக்கிறாங்க. நிறைய கப்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஞ்சல் ஒப்பிலா. இவங்க என்னோட 2வது பொண்ணு. நீங்க என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர். அதாவது நம்ம ஊருக்கு 7th ஸ்டாண்டர்ட் மாதிரி. இப்பதான் ஹை ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இவங்களும் வந்து டான்ஸரு, பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. நல்ல படம் வரைவாங்க. பயங்கரமா கலாய்ப்பாங்க என்ன. அப்புறம் இப்போ ரீசெண்டா தான் கிட்டார் கிளாஸ் போறாங்க. ஷீஸ் லெஃப்ட் ஹேண்ட். அதனால யாருமே வாசிக்க முடியாத ஒரு கிட்டார் வாங்கி கொடுத்துருக்கேன். நாங்கெல்லாம் வந்து இப்படி வாசிப்போம், அவங்க இப்படி வாசிக்கிறாங்க. அவங்க வாங்கி வச்சுட்டு அதை நாங்க சும்மா வேடிக்கை தான் பாக்குறோம், அவங்க தான் வாசிக்கிறாங்க. இதுதான் என்னோட சின்ன அழகான ஃபேமிலி. ரொம்ப அழகான குடும்பம். கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ லுலு சபால உங்களை பார்த்தோம் நாங்க. நீங்க இங்க இருந்தீங்க. ஸோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது எல்லாமே இந்தியால தானா? எப்போ அந்த அயர்லாந்துக்கு அவங்க வேலைக்காக போனாங்க? அதுக்கு முன்னாடி பிள்ளைங்களும் இங்கே தான் படிச்சாங்களா? ஆமா, எல்லாருமே இங்கேதான் இருந்தோம். நல்ல வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத போது என்னால போய் ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவங்க ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அந்த தேவை ஏற்படல. சரி, இவ்வளவு நாள் நீ ஓடிட்டியப்பா, இருப்பா, நான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு அவங்க எப்பயோ ரிஜிஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னால ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தது அயர்லாண்டுக்கு. அதை சும்மா ஓபன் பண்ணி பார்த்தா வாய்ப்பு இருந்தது. ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா நல்ல வாய்ப்பு. அது சான்ஸ் கிடைச்ச உடனே அவங்க வந்துட்டாங்க. அப்படிதான். உங்க உடம்புக்கு என்னாச்சு? எனக்கு ஒரு சின்ன ஹார்ட் ப்ராப்ளம். ஆமா, அது பரம்பரை ப்ராப்ளம். எப்படி சக்கரை வியாதி, பிரஷர் மாதிரி. எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். அது மாதிரி நம்மளுக்கும் வந்தது. அந்த நேரத்துல நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால ஃபேமிலி அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க.